மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு. மாறுவோம், மாற்றுவோம். இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி. திரள்வோம், திரள்வோம், திருச்சியில் திரள்வோம், தீந்தமிழ் இனத்தீரே. வார்த்தை இது மக்கள் சந்திப்பு, மாடு சந்திப்பு, ஆடு சந்திப்புன்னு எல்லாரும் மக்கள் சந்திப்பு கூட்டம். அதான் மத்தவர்லாம் ஆடு மாடு காட்டு யானையை சந்திச்சுட்டு இருக்காங்களா? இவங்க மட்டும் தான் மக்களை சந்திக்கிறாங்களா? சரி, இவங்க என்ன பண்ணாங்களா? ஒரு 17 வயசு பையன் மதுரை மாநாட்டுல இதே கொடிக்க மாநாடும் போது ஷாக்கெட் செத்து போனான். இவங்க என்ன பண்ணாங்களாம்? உதயநிதி கேட்கறாங்க, இவங்க என்ன பண்ணாங்களாம்? கரூர்ல காயமடைஞ்ச 100 சில்லற பேர் இருக்காங்களா, அவங்க 2 லட்சம் ரூபாய் தரணும் கொடுத்தாங்களாமா? பணம் கொடுக்கலன்னு தான் விமர்சனம் வந்துகிட்டு இருக்குது. இவர் யாரு? இவரு பெலிக்ஸ். இவருக்கும் தாவே கேட்கறதுனா சம்பந்தம் என்ன தெரியும் இவருக்கு? சும்மா ஏதாவது கேள்வி கேட்டீங்க, பதில் சொல்லிட்டேன். வேற கேள்வி கேட்கணும் அவன் பார்த்தான், நீ அதுக்கு லாய்க்கு இல்லைன்ட்டு பக்கத்துல தரோட்ட நீட்டிட்டான். என்ன நீங்க என்ன பதில் சொல்றது? பஸ்ஸிலே ஏற்ற மாட்டேங்கிறாங்க. அன்னைக்கு ஒரு பொதுக்குழுவா ஏதோ நடத்தினாங்கல்ல, 3ஆம் ஆண்டு திறக்கவில்லை. எப்படி உட்காந்தாரு? இந்த பாவத்தை இவங்கள்ட்ட வந்து மாட்டிக்கின்னு இப்படி உட்காந்து பேசிட்டு அவருக்குள்ளேயே பேசிக்கின்னு இப்படி உட்கார்ந்தாரு. இது புஷி ஆனந்த்ன்ற ஒரு நபரும் ஜான்ன்ற 2 பேர் தான் அந்த கட்சியை தீர்மானிக்கிறார். மற்றவர்களுக்கு அனுபவமும் கிடையாது. இந்த அருண்ராஜ் எல்லாம் வளர்றதெல்லாம் பாத்திருக்கீங்கல்ல, கலைத்துறையை சேர்ந்த நண்பர்கள்னு பார்த்து பொறுக்கி போட்டதுலயே தொகுதி நிலவரத்தை பத்தி பேச போனோன்னு 13 பேர் போயிட்டான் ஏடிஎம்கேக்கு. விஜயகாந்த் இருக்கும் போதே டிஎம்கே கூட கரங்கோத்துக்குன்னு வம்பு இழுத்து, ஜெயலலிதாட்ட வம்பு இழுத்து சந்திரகுமார் விஜயகாந்த் சண்டை போட்டாரு. சந்திரகுமார் செஞ்ச சண்டைக்கு விஜயகாந்த் போய் தலையை கொடுத்தாரு. இல்லாட்டி அன்னைக்கு ஒண்ணுமே நடந்திருக்காது. அந்த பயம்லாம் தெரியும். ஆனா இவங்க ரொம்ப சீண்டி திமுக அந்த எண்ணத்துல தான் இருக்குது. அங்க போய் என்ன பண்ணுவ? அதே பால்வாடி கட்சி, நீ ஒரு பால்வாடி கட்சி, உங்களுக்கு எவன் துட்டு தருவான்? என்ன வேலை செய்வீங்க? மக்கள் நல கூட்டணி கூட கொஞ்சம் அனுபவம் இருந்த தலைவர்கள் இருந்தாங்க. அதுவே காமெடியா போச்சு. ஸ்பெக்ட்ரம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் அப்துல் முத்தலிப் இருக்கிறார், பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். தமிழக வெற்றி கழகம் உண்மையிலேயே மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? ஏன்னா கரூர் சம்பவத்துக்கு பிறகு மீண்டும் ஒரு மரணம் அப்படிங்கிறது அந்த இதில் நடந்திருக்கு. பல்வேறு கருத்துக்கள் அவங்க பார்க்கறதுக்கு வரல, பார்வையாளராக வந்தாங்க, அவங்க ஏற்கனவே உடல்ல பிரச்சனை இருக்குன்ற இவங்க கருத்து சொல்லப்பட்டாலுமே திமுக அதை அரசியல் ஆக்குது. எப்படி எடுத்துக்கிறீங்க? என்னங்க திமுக அரசியல் ஆக்குது? ஒருத்தன் இறந்து போயிட்டான்ல, நீங்க எப்படி உதவி கூட பண்ணாம போங்க. அவன் ஹார்ட் அட்டாக் பேஷண்ட், அவன் கட்சிக்காரன் இல்லை, அவன் எப்படி வந்தான்? போலீஸ்காரங்க அனுமதிச்சாங்க. இதெல்லாம் நான் பேச்சா? நீ கூட்டம் உச்சிவேல அவனை ஏற்பாடு பண்ணுவான். அன்னைக்கே ட்வீட் பண்ணா கத்துன்னு கத்துறானுங்க. இவனுங்க என்னைக்காவது மேற்கூரை போட்டு கூட்டம் நடத்திக்கிறாங்களா? உச்சிவேலில் கூட்டத்தை நடத்தி என்னத்தை சாதிக்க போறீங்க? அப்போ இந்த மாதிரி நடத்தி தான் போலீஸ் சொல்லலாம்ல சார். இப்ப என்னன்னா சேலம் போன்ற பகுதிகளில் எப்படி வெயில் அடிக்குன்றது போலீஸ் தெரியும், ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணலாம்ல சார். இவங்க கேக்குறாங்க அப்படின்னா நீங்க இந்த மாதிரி பண்றத போலீஸ் ஏதாவது பண்ணாலே எங்களுக்கு போலீஸ் பர்மிஷன் தர மாட்டேங்குது. தலைவர் ஏன் வரல? இவங்க ஏழாமே மறைக்கிறதுக்கு என்ன பண்றாங்க? ஏன் என் தலைவர் வரலன்னா போலீஸ் பர்மிஷன் கொடுக்கணும். மற்ற தலைவர்னா போலீஸ்ட டெய்லி வெளியில லோக்கல் இன்ஸ்பெக்டர் கூப்பிடுப்பா, நான் வெளியே போலாமான்னு கேட்டா வராங்க. 181 இடம் முடிச்சுட்டு இதோ நேற்று சத்தியமங்கலம் பண்ணாரு, பிரச்சாரம் மட்டும் போறாரு. அவருக்கு மட்டும் போலீஸ் எப்படி பர்மிஷன் கொடுக்குது? இவர் பப்ளிக் மீட்டிங்கு வரதே கிடையாது. 5000 பேருக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. 4984 பேருக்கு அவங்க அந்த இந்த நடைமுறை பார்த்துருக்கேன். கார்டு கொடுத்துறாங்க. நான் கேட்கறது அவங்க மட்டும் தானே சார் வரணும். நான் இன்னொரு யாராவது இறந்து போனாங்க கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. இந்த மாதிரி நடைமுறை எங்கேயாவது நடந்திருக்கா? 5000 பேர் தான் வரணும்னு சொல்லி போலீஸ் என்ன கேக்குறீங்க? அதை பொறுத்து தானே பர்மிஷன்லாம் மாறும். இப்போ எடப்பாடி பொதுக்கூட்டத்துக்கு ஏன் இவ்வளோதான் வரணும்னு ஏன் சொல்றது இல்லை? ஏன்னா அது பொதுக்கூட்டம். இந்த இடத்துல பொதுக்கூட்டம் ஏற்பாடு பண்ணிக்கிறாங்க, என் தலைவர் பேசுவாருன்னா ரைட்டுங்கன்றுவாங்க. எவ்வளோ பேருங்க வருவாங்க தெரியலங்க, பர்மிஷன் கேட்பாங்க, கொடுப்பாங்க. நீ ஹால் மீட்டிங்கே இந்த பட்டிக்குள்ள ஆடை அரைக்கிற மாதிரி நான் அடைப்பேன், எங்கள் கட்சி நிர்வாகிகள்னா அப்போ இவ்வளோ பேர் தான் சொல்லுவாங்க. பொதுக்கூட்டம்னா எப்படி போலீஸ் கேட்கும்? நீ அங்கே போய் என்ன பர்மிஷன் கேட்குற? எங்க கட்சி ஆளுங்களை கூப்பிட்டு வச்சு நான் பேச போறேன் இந்த இடத்துல. முதல்ல கேக்குறாங்க, மக்கள் சந்திப்பு கூட்டம் கேக்குறாங்க. அதுக்கு டாக்குமெண்ட் வார்த்தை இது மக்கள் சந்திப்பு, மாடு சந்திப்பு, ஆடு சந்திப்புன்னு எல்லாரும் மக்கள் சந்திப்பு கூட்டம். அதான் மற்றவர்லாம் ஆடு மாடு காட்டு யானையை சந்திச்சுட்டு இருக்காங்களா? இவங்க மட்டும் தான் மக்களை சந்திக்கிறாங்களா? சொல்லுங்க. எடப்பாடி காட்டு யானைகளையும் மிருகங்களையும் சந்திக்கிறாரு, இவங்க மட்டும் மக்களை சந்திக்கிறாங்களா? இந்த எடுத்துக்கிட்டா வேற என்ன மக்கள் சந்திப்புன்னு என்னங்க அர்த்தம்?
என்ன அர்த்தம் சொல்லுங்க. சார் வெளியில வரலன்னா பனையூர்ல இருந்து வெளியிலே வரல அப்படின்னு சொல்லி இபிஎஸ் குற்றச்சாட்டுறாரு. வெளியில வந்து மக்கள் சந்திப்பு கூட்டம் அப்படின்னு சொல்லி மக்கள் மக்கள் சந்திக்கிறாங்க சந்திக்கிறாங்கன்ற மாதிரி நான் சொல்றது புரியல. ஆமா, நான் சொன்னதுக்கு நீங்க மாத்திக்கிட்டு வார்த்தையில விளையாண்டீங்கன்னா நான் அப்படிதான் கேட்பேன். நீ பொதுக்கூட்டம்னு சொன்னா முடிஞ்சிடும் கதை. சரி வாங்க இந்த டேட்ல எங்க போறீங்க, அந்த இடத்துல போட போறோம், போட்டுக்கோங்கன்றுவாங்க. நீ என்ன சொல்லி பர்மிஷன் வாங்குற? என் கட்சிக்காரங்களை சந்திக்கிறார் தலைவர், கட்சி நிர்வாகிகளுடன் சந்திப்புன்றாரு. அப்போ எவ்வளவு பேரு? அப்போ இந்த இடத்துக்கு இவ்வளவு பேர் தான், 5000 பேர் தான் அப்படின்னா கட்சி நிர்வாகிகள் தானே. QR கோடு கொடுத்தாலும் கூப்பிடுறீங்க. இதே பொதுக்கூட்டம் நடத்துனீங்களா கோபிச்செட்டிப்பாளையத்துல, அதுக்கு ஏதாவது தடை பண்ணாங்களா போலீஸு? இந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கங்க. அவங்க வந்து வார்த்தைகளை விளையாடி ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. இவங்களுடைய இயலாமை, இவர் வெளியே வர்றதுக்கு இவருக்கு சுத்தமா விருப்பம் கிடையாது. அதை மறைக்கிறதுக்கு பொதுக்கூட்டம்னா வந்துதான் ஆகணும். அதுக்கு பதிலாக பொதுக்கூட்டம்லாம் நீங்க போட்டுக்கோங்க. நான் வந்து இந்த மாதிரி தான் வருவேன். எப்படி ஒரு 5000 பேர் கூட்டு வச்சு நான் பேசுவேன், எல்லாம் கை தட்டிட்டு இருப்பாங்க. நான் என்ன பண்ணாலும் கை தட்டுவாங்க. அதுக்கு கட்சி நிர்வாகிகள் கூட்டம் தான் நான் போடுவேன், பர்மிஷன் கேட்பேன்னா. அப்போ ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ண தான் செய்வாங்க. 5000 பேர் 3000 பேர். அப்புறம் அவங்களை எப்படி கொண்டு வர போற, எந்த அடிப்படையில் கொண்டு வர போற, இல்லை QR கோடு கொடுக்குறோம், QR கோடு கொடுத்து இப்படி கூட்டு வா, அப்படிதான் பண்ணுவாங்க. இதுல வந்து அந்த இவன் எப்படி வந்தான், ஏது வந்தான்? அவன் கூட்டத்துக்கு தானே வந்தான், செத்து போயிட்டான். உன் கூட்டத்தினால தானே செத்தான், அந்த நெரிசல்ல மாட்டி தானே செத்தான். அவன் வந்து என்ன சொல்லியிருக்கான், அவன் ஓனருக்கு QR கோடு கொடுத்துருக்காங்க, இந்த கார்டு. அதை இவன்கிட்ட கொடுத்துருக்காரு. இவன் வாங்கிட்டு உள்ள வந்திருக்கான், விஜய் பார்க்கணும்னு வந்திருக்கான். வந்தவன் செத்து போயிட்டான்ல. உள்ளே கூட வரல, வெளியில தான் பார்வையாளர்கள் இடத்துல தான் இருந்தாருன்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல அவர் சேலத்திலேயே செத்துட்டாரு. கூட்டம் நடந்தது வேற இடம், அவர் எங்கேயோ செத்துட்டாரு. திமுக சதி. எங்க இருந்தவங்க தூக்கிட்டு போனாங்க. இன்னொரு கருத்து சொல்ல, இந்த கேள்வியே கேட்கிறாங்க ரெட் பிக்ஸ் ஃபீலிக்ஸ் அவர்கிட்ட, இந்த கேள்வியே கேட்கறாங்க. ஃபீலிக்ஸ் என்ன பெரிய மேதையா? அவரு அது பக்கத்துல இன்னொரு நிர்வாகி இருக்காரு, அவரு கரெக்டா சொல்றாருன்னா. ஆமா, 2 பைப்பு, அதாவது திமுகவுக்கான கொடி கம்பம் நடும்போது 2 பேர் கரண்ட் ஷாக் அடிச்சு சாகுறாங்க. இத போய் உதயநிதி கம்பாரிசனா வைக்கிறாங்க. அதான் பார்வை சரியா? அதுக்கு இது பதிலான்னு கேக்குறேன். அத பத்திரிகையாளரும் கேட்டாங்க, இது என்ன இது பதிலாங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஒருத்தர் இறந்து போயிட்டாங்க, குறைந்தபட்சம் நான் அங்க இருந்தா கேட்பேன், இவ்வளவு யோகியம் பேசுறீங்களே, விக்கிரவாண்டியில இருந்து கரூர் வரைக்கும் செத்து போன எவ்வளவு பேர் இருக்கிறான். நேற்று கூட நான் ட்விட்டர்ல போட்டேன். விக்கிரவாண்டி வரும்போதே 2 மாவட்ட செயலாளர் புசிக்கு நெருக்கமானவன், கில்லி சீனிவாசனும் இன்னொருத்தா பரமேஷ் சொன்னத பேர், மாவட்ட நிர்வாகிகள் கார் ஆக்சிடென்ட்ல செத்து போயிடுவாங்க. மத்தியானம் நடக்கும் அது. இவன் 4 மணிக்கு மேல கூட்டம் நடத்துவாங்க. தகவல்லாம் அவங்களுக்கு வராம இருக்கும். நமக்கே தெரியும். ஒரு இரங்கல் கூட அந்த கூட்டத்துல தெரிவிக்கல. அந்த குடும்பத்தை கூட போய் விஜய் பார்க்கல. அந்த குடும்பத்துக்கு ஒரு நிதி கூட கொடுக்கல. இவங்களை நம்பிதான் நான் சொல்றேன், இந்த லட்சக்கணக்கான இந்த விஜய் ரசிகர்கள், அந்த வீட்டுல இருக்க தாய்மார்கள்லாம் இந்த மாதிரி போறவங்க தான் இறந்து போயிடுறாங்க, கண்டுக்கிறதே இல்லை. இவங்களை நம்பிதான் வராங்க. அவங்க எவ்வளவு இது வரைக்கும் ஒரு 30-40 பேர் இறந்துருப்பாங்க. அந்த விக்கிரவாண்டியில இருந்து கரூர் வரைக்கும். யாரையாவது பார்த்தாரா அவர் விஜய்? இல்லை ஏதாவது உதவி பண்ணாரா? ஒரு பையன் பைக் எடுத்துட்டு வந்து மாநாட்டுக்கு கலந்துட்டு போவாங்க. கரூர் 41 பேர் இல்லாம வேற லிஸ்ட்ல சொல்லுங்க. விக்கிரவாண்டியில 5 பேர் 6 பேர் செத்தாங்க. விக்கிரவாண்டி இதுலயே வரும்போது ஆக்சிடென்ட்ல செத்தானுங்க. கூட்ட நெரிசல்ல மயக்கம் போட்டு வந்து செத்தான். மதுரை மாநாட்டுல செத்தான். சரி, இவங்க என்ன பண்ணாங்களா? ஒரு 17 வயசு பையன் மதுரை மாநாட்டுல இதே கொடிக்க மாநாடும் போது தான் ஷாகட் செத்து போனான். இவங்க என்ன பண்ணாங்களாம்? உதயநிதி கேட்கறாங்க, இவங்க என்ன பண்ணாங்களாம்? கரூர்ல காயமடைஞ்ச 100 சில்லற பேர் இருக்காங்களா, அவங்க 2 லட்சம் ரூபா தரணும் கொடுத்தாங்களாமா? பணம் கொடுக்கலன்னு தான் விமர்சனம் வந்துகிட்டு இருக்குது. கொடுத்தாங்களான்னு எனக்கு தெரியாது, கொடுக்கலன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரி, அதை விட்டுருங்க. இவங்கள நிர்வாகிகள் யாருக்கா பண்ணாங்களான்னு கேட்குறேன். இவ்வளோ பேர் செத்து போனாங்கல்ல, எங்கேயாவது படத்திறப்புல நடத்தி அந்த குடும்பத்துக்கு கூப்பிட்டு ஏதாவது நிதி கொடுத்தாங்களா? சஜி தெரியும்ல? சஜி சென்னையில தானே செத்தாரு. தாவேக்காவின் முகமே அவரு தான் அப்படின்னு. விஜய்க்கு 25 ஆண்டுகள் நண்பர். புஷிக்கு எல்லாமே அவர் தான். எல்லாமே புரிஞ்சுக்குங்க, எல்லாமே அவர் தான். செத்து போனாரா? விஜய் போய் பார்த்தாரா? இங்கே தானே செத்தாரு, சென்னையில் தானே. சரி, பாடி எடுத்துட்டு நெல்லை போனாங்க. புஷி அங்கே போய் மரியாதை செலுத்தினாரு. அதுக்கப்புறம் அந்த குடும்பத்தை கண்டுக்கினீங்களா? இவர் பார்க்க தான் வந்திருக்காரு, வந்துதான் அந்த சம்பவம் நடக்குது. அதுக்கப்புறம் அந்த குடும்பத்தை கண்டுக்கினீங்களான்னு கேட்குறேன். மதுரையில் மாநாடு நடத்துனீங்கல்ல, சஜி நினைவரங்கம். பொதுவாக எல்லா கட்சியிலும் பண்ணுவாங்க. அவர் படத்தை வச்சு தலைவர் மாலை போடுவார். அந்த கட்சியினுடைய தலைவர் மாலை போடுவார், மரியாதை பண்ணுவாரு, நினைவு அஞ்சலி ஒரு நிமிஷம் மௌன அஞ்சலி செலுத்துவாங்க. அதான் பண்ணீங்களா? மதுரையில தான், நெல்லையில இருந்து அந்த குடும்பத்தை கூப்பிட்டு ஏதாவது ஒரு உதவித்தொகை, சஜி குடும்பம் எங்க கட்சிக்காரம்மா
அவன் சகோதரன் 25 வருஷம் என்கிட்ட பழகியிருக்கான், நான் பார்த்துக்கிறேன். எதாவது பண்ணீங்களா? கஞ்ச பிசுனாரிகள். இன்னும் இவர் யார்? இவர் ஃபெலிக்ஸு. இவருக்கும் தாவேக்காவுக்கும் என்ன சம்பந்தம்? என்ன தெரியும் இவருக்கு? சும்மா ஏதாவது கேள்வி கேட்டீங்க, பதில் சொல்லிட்டேன். வேற கேள்வி கேள்வி அவன் பார்த்தான், நீ அதுக்கு லாய்க்கு இல்லைன்ட்டு பக்கத்தில் இருக்கிறவட்ட நீட்டிட்டான். என்ன நீங்க என்ன பதில் சொல்றது? கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு மேலாக திராவிட கட்சிகள் இருக்கு சார். நான் திமுகவும் எடுத்துக்கிறேன், அதிமுகவும் எடுத்துக்கிறேன், ஏன் காங்கிரஸ், பாஜக எல்லாமே கூட எடுத்துக்கிறேன் சார். எந்த கட்சியினுடைய கூட்டத்திலுமே எப்பயாவது ஒரு தடவை ஏதாவது ஒரு அசம்பாவிதம், அதாவது ஒரு விபத்து மாதிரி தான் நடக்கும். உயிரிழப்புகள் அப்படிங்கிறது விபத்து மாதிரி தான் நடக்கும். ஒரு மக்கள் சந்திப்பு கூட்டத்திலையுமே கூட 5000 பேர் தான் வரணும்ன்றது பிக்ஸ் பண்ண இடத்துலயுமே கூட உயிரிழப்பு ஏற்படுது அப்படின்னா, இப்ப அந்த மாதிரியான 50 ஆண்டுகால அந்த கட்சிகளுடைய கூட்டத்துல யாருமே நோயாளிகளே வந்தது இல்லையா? சின்ன குழந்தைகளை கூட்டிட்டு யாருமே வந்தது இல்லையா? பெண்களே வந்தது இல்லையா? ஆண்கள் தான் வர்றாங்களா? ஏன் இங்க மட்டும் நடக்குது அப்படின்னா, இங்க என்ன எதை இவங்க கவனிக்காம நடத்துறதுங்க? இப்ப ஜெயலலிதா கலந்துகிட்ட கூட்டத்துல இந்த மாதிரி இது நடந்தது 2016 அந்த உச்சி வெயில்ல தேர்தல் பிரச்சாரம். அது தேர்தல் பிரச்சார கூட்டம். ஒரு நாளைக்கு 4 கூட்டம் போறது, 4 கூட்டம் 5 கூட்டம் நடத்துறதுனால ஒண்ணு காலைல 11 மணி 12 மணி அப்படி. நீ சாதாரண நாள்லயே அதை நடத்துறேன்ற, உச்சி வெயில்ல எதுக்கு நடத்துறேன்ற? 4 மணிக்கு மேல 5 மணிக்கு நடத்துங்க. இவனு அதான் திரும்ப சொல்றேன், ஒரு லாய்க்கு இல்லாதவங்க, அடிப்படை கூட லாய்க்கு இல்லை. ஒரு கல்யாணம் நடத்தணும்னா கல்யாணத்துக்கு என்ன வேணும்? ஃபர்ஸ்ட் மண்டபம் புக் பண்ணணும், முகூர்த்தம் குறிச்சிட்டு அந்த டேட்டுக்கு மண்டபம் கிடைக்குதான்னு பார்க்கணும். மண்டபம் கிடைச்ச உடனே சமையல்காரங்க முதல்ல சொல்லிடணும், ஆனால் முகூர்த்த நாளில் சமையல்காரன் கிடைக்காம போயிடுவாங்க. அடுத்து பத்திரிக்கை அடிக்கணும், எத்தனை சொந்தக்காரங்கன்னு பட்டியல் போடணும். அதில் உள்ளூர் சொந்தக்காரன், வெளியூர் சொந்தக்காரன், இந்த ஒரு ரூட்ல போகும்போது ஒரே ரூட்ல எத்தனை சொந்தக்காரங்க வைக்கிறது, வேலை முடியும், வேலை கரெக்டாக திட்டமிடுறது. அதுக்கப்புறம் துணிமணிகள் எடுக்கிறது, நகை வாங்கிறது, மற்ற வேலைகள் பார்க்கறது. இப்படி தானே நடத்தணும். கல்யாணம் நடத்தணும் எனக்கு என்னன்னு நான் இப்படிதான் நடத்துவேன். கல்யாணம் நடத்தணும்னா நான் மண்டபம் ஃபிக்ஸ் பண்ண மாட்டேன், பத்திரிக்கை அடிப்பேன், நான் இஷ்டப்பட்டுன்னு கொடுப்பேன், சமையல்காரனை கடைசி டைமில் போய் தேடுவேன். இப்படின்னா அது கல்யாணமாக நடக்குமா? அந்த சிஸ்டமேட்டிக்கு புதுசாக எல்லா குடும்பம் நான் ட்ரைனிங் எடுத்துகிட்டு வராங்க. கல்யாணம் ஒரு வீட்டில் ஒரு கல்யாணம் தான் நடக்கும், 2 கல்யாணம் இருந்தால் அவங்களுக்கு தெரிஞ்சிடும். ஒரு கல்யாணம் நடத்தினாலே தெரிஞ்சிடும் அவங்களுக்கு என்ன. இப்போ நடக்க தெரியல என்ன பண்ணுவாங்க? அதுக்கு சொந்தக்காரங்க யாராவது இருப்பாங்க, கேட்பாங்க என்னப்பா பண்ணலான்னா அவங்க சொல்லுவாங்க, இது பண்ணிட்டீங்களா? அது இப்போ நான்லாம் வந்தால் பத்திரிக்கை எப்படி வைக்கிறீங்கன்னு கேட்பேன். இல்லைங்க செங்கல்பட்டில் போய் வச்சுட்டு வந்தேன், அப்புறம் அங்கேருந்து அப்படியே திருவட்டூர் போய் வச்சேன், அப்புறம் அங்கேருந்து அடையாருக்கு வச்சேன்னா நானே இப்படி திட்டி விடுவேன். ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கங்க, உங்கள் வீட்டில் இருந்து செங்கல்பட்டு வரைக்கும் எடுத்துக்கங்க. இங்கேருந்து சைதாப்பேட்டை, கிண்டி, ஆலந்தூர், தாம்பரம் இந்த மாதிரிலாம் இருக்கிறவங்கள போய் வச்சுக்கிட்டே போயிடுங்க. இல்லை அங்கே போயிட்டு வச்சுக்கிட்டு திரும்பி வந்துடுங்க. இன்னொரு நாள் திருவட்டூர், சென்னையிலேருந்து ராயபுரம், மண்ணடி அப்படியே போய் திருவட்டூர் வரையும் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்குங்க, வேலை மிச்சம் ஆகும். எங்கே போனாலும் சாப்பிடாதீங்க, டீ கொடுத்தாங்கன்னா சாப்பிடாதீங்க, சாப்பிட்டீங்கன்னா கண்டமாகிடுவீங்க, டீ கூல்ட்ரிங்க்ஸ். அதனால ஒரே ஒரு இடத்துல சாப்பிடுங்க. இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லுவோம். கல்யாணம் முதல்ல யாரு? சமையல்காரை புக் பண்ணிட்டுங்க, ரொம்ப முக்கியம்னு. சில சமையல்காரங்க இப்போ முஸ்லீம்ஸ்லாம் பிரியாணி செய்யறதுக்குன்னு நல்லா செய்கிறவங்க இருக்கான், கெடுத்து வைக்கிறவனும் இருக்கான். யாருன்னு கேட்டு எப்பா போட்டுறாத. இப்ப நம்மளே சொல்லுவோம், அந்த கல்யாணத்துக்கு போயிருந்தா நல்லா பண்ணியிருந்தாப்புல, அவரை பாருங்க. இதுல கஞ்சத்தனம் பண்றதெல்லாம் இருக்குது. கறி போடுறது, ஒரு 2 கிலோ கறி 1 கிலோ அரிசி இந்த மாதிரிலாம் இருக்கு. இல்லை 1.5 கிலோ 1 கிலோ போட்டால் எவனும் கிடைக்காது. அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குது. இப்போ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சா சொல்லுவோம், அவங்களும் கேட்டுட்டா நல்லது. ஃபோட்டோகிராஃபரு, நல்ல ஃபோட்டோகிராஃபர் சொல்லுவோம். இப்போ பாதி டிக்கெட்டிங் எப்படி தெரியுமா? இன்ஸ்டாகிராமில் பார்க்கறது, கூட யாரோ வச்சிருப்பான், அவனுக்கு அந்த அனுபவமே இருக்காது. ஒரு 5 ஃபோட்டோகிராஃபரை எங்கள் ஃப்ரெண்டுங்க இவங்க இன்ஸ்டாகிராமில் நல்லா எடுத்து போட்டிருக்காங்க. அவன் செதுக்கி எதாவது போட்டு வச்சிருப்பான். மண்டபத்தில் கல்யாண வேலைக்கு அவனுக்கு தெரியாது, அங்கே சைட் அடிச்சுட்டு இருப்பான், அதான் பண்ணுவான், கெடுத்து வச்சிருப்பான். கேட்டால் என் பொண்ணுக்கு பிடிச்சிருக்கு, இவங்க தான் புக் பண்ணாங்க அப்படின்னு. இந்த மாதிரி பல கூத்துகள் நம்ம பார்க்குறோன்னு வச்சிங்களேன். அதுதாங்க இவங்க கட்சி நடத்துகிறாங்க. கட்சி நடத்துறீங்கன்னா நீங்கள் கட்சியில் இருக்கிறவங்கள்ட்ட கேட்கணும் ஐடியா. நூற்றாண்டு கால அனுபவம் உள்ள செங்கோட்டையன் அங்க இருக்காரு. அவர் வயசே 100 இல்லைங்க, நூற்றாண்டு கால அனுபவம். புகழ்ந்து பேசுறேன் சார், வேற ஒண்ணும் இல்ல. அவருடைய அனுபவம் கூட தாவேக்காக்கு அவரை பஸ்லயே பயண ஏற்பாட்டாளரு, பயண ஏற்பாட்டாளர் தான் பாத்துமே. இப்ப என்ன பயண ஏற்பாடு பண்ண வேண்டியது விஜய்க்கு? அதுதான் இப்ப அவரு இருந்தும் தவறு நடக்குது அப்படிதான். அவரை கேட்கலன்னு அர்த்தம், பஸ்லயே ஏற்ற மாட்டேங்கிறாங்க. அன்னைக்கு ஒரு பொதுக்குழுவா எதுவும் நடத்தினாங்கல்ல, 3ஆம் ஆண்டு தொடக்க விழா, எப்படி உட்காந்துட்டாரு? இந்த பாவத்தை இவங்கள்ட்ட மாட்டிக்கின்னு இப்படி உட்காந்து பேசிட்டு, அவருக்குள்ளேயே அவர் பேசிக்கின்னு இப்படி உட்காந்துட்டாரு. இது புஷி ஆனந்த்ன்ற ஒரு நபரும் ஜான்ன்ற 2 பேர் தான் அந்த கட்சியை தீர்மானிக்கிறாங்க.
மற்றவர்களுக்கு அனுபவமும் கிடையாது. இந்த அருண்ராஜ்லாம் வளர்றதெல்லாம் பார்த்துருக்கீங்கல்ல, ஏன் அவங்க தலைவர் பேட்டி தர மாட்டேங்கிறாரு? அவர் வந்து சிஎம் பேட்டி கொடுக்க சொல்லுங்க, நான் எங்கள் தலைவர்னு. சிஎம் சாப்பிட்டா தான் அவங்க தலைவர் சாப்பிடுவாரா? டெய்லி சாப்பாடு சார், சாப்பாடு அடி சாப்பிடுவாங்க. அது என்னன்னா நேரட்டிவ், திமுகவும் தாவேக்காவும் தான் போட்டி அப்படிங்கிறது. அங்க போட்டி இதுலயா போடுவாங்க, இதுலயா போடுவாங்க. நாங்க யாரையும் பேச மாட்டோம், முதலமைச்சர் துணை முதலமைச்சர் தான். அதுதாங்க, இதுதான் கேட்குறேன். சரி, பேசதான் நாங்கள் கேட்குறோம், யாரையும் பேச மாட்டோம்ல. நீங்களே பேச மாட்டேங்கிறீங்கன்னு தான் நாங்கள் கேட்குறோம். ஏன் பேச மாட்டேங்கிறீங்கன்னு கேட்டால் அவரை பேச சொல்லுங்கண்ணா. அவர் தான் பேசி தானே இருக்காரு. சரி, அவர் பேட்டி கொடுக்கல, 10 பொதுக்கூட்டத்தில் பேசுறாருல்ல, ஏதோ பிராம்டரோ ஏதோ சீட்டோ ஏதோ எழுதி வச்சுன்னு பேசுறாருல்ல, மடை திறந்த வெள்ளம் போல் அப்படி எதிரிலாம் பேசுறாருல்ல, ஏதாவது பேச வேண்டியதானே? ஏதாவது வருதா அவங்களுக்கு? சுயபெருமை, தற்புகழ்ச்சி, தன்னிலை விளக்கம். விஜய் வெளியே வந்து பேசினா என்ன இருக்குது அதுல? ஃபர்ஸ்ட் சுயபெருமை, செகண்ட் தற்புகழ்ச்சி, 3வது தன்னிலை விளக்கம். என்னை பத்தி இப்படி சொல்றாங்க, ஏன் விஜய் வெளியே வரலன்னு கேக்குறாங்க. இதுதான் கிளாரிட்டி. ஒவ்வொரு வீட்லயும் விஜய் இருக்கிறான். நீங்க கடவுளா? நீங்க கடவுள் எங்க இருக்கார்? தூணிலும் இருப்பார், துணிமிலும் இருப்பார். அந்த இந்த முட்டு கொடுக்குற லகுட பாண்டிகள் இருக்கா, அந்த ஃபெலிக்ஸ் கேக்குறாங்க, அந்த அம்மா கேக்குது, விஜய் ஏன் வெளியே வர மாட்டாரு? விஜய் இங்க தானே இருக்காரு, எங்கன்னு அந்த அம்மா கேக்குறாங்க. நான் தான் விஜய்ன்றாரு. நான் தான் விஜய், நீங்க விஜய், இங்க இருக்கிற எல்லாரும் விஜய்ன்றாரு. இது இந்த சாமியார் கடவுள் எங்கன்னு கேட்டா, கடவுள் எங்க இருக்காரு? கடவுள் எங்க? நீ தான் கடவுள், உன்னிலும் இருக்கிறார், என்னிலும் இருக்கிறார், இங்க உட்காந்து எல்லாத்தையும் கடவுள் இருக்காருன்ற மாதிரி உருட்டி இருந்தா என்ன கதை? கான்பிடண்டா இருக்காங்க சார். காங்கிரஸ் தாவேகா கூட்டணி அமையுமா அப்படின்ற செய்திகள் பார்த்துமே கூட விஜய் ஓப்பனா நம்ம தான் நிக்கிறோம், தனிச்சு தான் நிக்கிறோம், நம்ம கூட்டணி எல்லாம் யாரும் இல்லைன்ற ஸ்டேட்மெண்ட் அவர் சொல்றாரு. நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசியிருந்தோம் திமுக காங்கிரஸ் அப்படின்றத பத்தி பேசினோம். காங்கிரஸ் இன்னமும் கான்பிடண்டா இருக்காங்க அப்படின்னா, தாவேகா காங்கிரஸ் அப்படின்றது தாவேகா முடிவு பண்ணல, ஆனா காங்கிரஸ் விரும்புது அப்படின்னு எடுத்துக்கலாமா? காங்கிரஸ் தாவேகாவை காரணம் காமிட்டு பூச்சாண்டி காமிச்சிட்டு இருக்குது. திமுக சீட்டு ஜாஸ்தி வாங்கல. அவங்க நோக்கம் 30 சீட்டு கிடைச்சா போதும். தன்மானம் சீட்டுக்கு தான் தன்மானம், இந்த மானம், அந்த மானம், இந்த மானம்லாம் 30 சீட்டு கொடுத்தோன்னு பாருங்க, போய் குருவே சரணம்னு காலைல விழுந்துருவாங்க. அவ்வளவுதான். ஏன்னா அவங்களுக்கு தெரியும், காலைல எழுப்பி பூ வச்சு பொட்டு வச்சு பிரச்சாரத்துக்கு கூட்டு போய் இதெல்லாம் யார் பண்ணுவா? அதனால தெரியும். தாவேகா கூட போனா என்ன பண்றது? அதுவே ஒரு சவலப்புள்ள மாதிரி. இது செலவும் இவங்க தான் பார்த்துக்கணும், செலவு பார்க்கணும். அனுபவம் இல்லாதவர்கள். திடீர்னு புஷி ஒரு நாள் பேசுவார், இன்னொரு நாள் உள்ளே விட மாட்டாங்க தானே கதை. அதனால அந்த பயம்லாம் தெரியும். ஆனா இவங்க ரொம்ப சீண்டி திமுக அந்த எண்ணத்துல தான் இருக்குது. அங்க போய் என்ன பண்ணுவேன்? அதே பால்வாடி கட்சி, நீ ஒரு பால்வாடி கட்சி, உங்களுக்கு எவன் துட்டு தருவான்? என்ன வேலை செய்வீங்க? மக்கள் நல கூட்டணி கூட கொஞ்சம் அனுபவம் இருந்த தலைவர்கள் இருந்தாங்க, அதுவே காமெடியா போச்சு. நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு ஒரு இது வரும். அந்த தைரியத்துல தான் திமுக போனா போன்ற மாதிரி இருக்கிறாங்க. ஒருவேளை காங்கிரஸ் முடிவு எடுத்துச்சு வச்சிங்க, திமுக அதை கந்தலாயிடும். போய் இவங்களும் ஒண்ணு எல்லாம் போடுவாங்க, இவங்களும் ஒண்ணு எல்லாம் போடுவாங்க. டேமேஜ் காங்கிரஸை விட திமுக அதிகமா இருக்கும். ஆமா, மக்கள் நல கூட்டணி மாதிரி அது போயிடும், அந்த கட்சி போயிடும். இதே அழகா என்டி அறுவடை பண்ணணும். படுத்துக்கிட்டே ஜெயிப்பாங்கன்னு சொன்னாங்களா, அந்த மாதிரி படுத்துக்கிட்டே ஜெயிப்பாங்க. எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் தாவேக்காவுக்கு மிக அதிகமான அபரிமிதமான ஆதரவு இருக்கு, அவங்க தான் அடுத்து அப்படின்ற அந்த நேரேட்டிவ் செட் பண்றதும் கான்ஃபிடண்டா இருக்கிறதும் அப்படிங்கிறத நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க? காமெடி தனமா எடுத்துக்கிறேன், வேற என்ன சொல்ல முடியும்? முதல்ல 234 தொகுதி வேட்பாளர் இருக்காங்களா பாருங்க. பெரிய தொகையை ஒயிட்ல கேட்கறாங்க. யார் கொடுப்பா? அவன் மாவட்ட செயலாளர் தினக்கூலி வேலைக்கு போயின்னுக்கிறான். அவன் கட்சியில எல்லாம் டிக்கெட் வித்து மன்ற வேலை பார்த்தோம்னாலாம் மாவட்ட செயலாளரை பொறுத்து வச்சு அவனுக்கு அந்த தெருவில் தாண்டி யாரையும் தெரியாது, எந்த நடைமுறையும் தெரியாது. அவன்கிட்ட போயிட்டு ஒரு பெரிய தொகையை கொண்டு வந்து கட்டி வா வேட்பாளர்னா அவன் எங்க வருவான்? இல்லாட்டி வேலை கூட்டுவான்றான். யாரை போய் கூட்டு வருவான்? ஏன்னா அந்த ஊர்ல தொழிலதிபதி அவனை ஆசைப்பட்டு வருவான். ஆனா அவன் கேட்குற அந்த தொகையை கொடுத்து இவங்களுக்கு தொகையை கொடுத்து தேர்தலில் செலவு பண்ணி எதுக்கு யாராவது ஆள் வருவாங்களா? அதே மீறி வந்தா அதோட பெருந்தொகை கொடுத்து திமுக அவங்கள வாங்கிட முடியாதா? இல்ல அவன் என்ன விசுவாசமா இருப்பான்? அவ்வளோ விஜயகாந்த் தன்னுடைய தொண்டர்கள், தன்னுடைய நண்பர்கள், கலைத்துறையை சேர்ந்த நண்பர்கள்னு பார்த்து பார்த்து பொறுக்கி போட்டதுலயே தொகுதி நிலவரத்தை பத்தி பேச போனோன்னு 13 பேர் போயிட்டான் ஏடிஎம்கேக்கு. விஜயகாந்த் இருக்கும் போதே டிஎம்கே கூட கரங்கோத்துக்குன்னு வம்பு இழுத்து, ஜெயலலிதாட்ட வம்பு இழுத்து சந்திரகுமார் விஜயகாந்த் சண்டை போட்டாரு. சந்திரகுமார் செஞ்ச சண்டைக்கு விஜயகாந்த் போய் தலை கொடுத்தாரு. இல்லாட்டியா அன்னைக்கு ஒண்ணுமே நடந்திருக்காது. அப்போ இந்த மாதிரி விஜயகாந்துக்கே இந்த கதி நினைக்கிறேன் எந்த மொழிக்கு?
செத்தவனை கூட 1,00,000 ரூபா சும்மா நானா கேட்குறேன், என்னப்பா அப்படிங்கப்பா, சொன்ன மாதிரி காரணமே இல்லாமலே கூட இருக்கட்டுமே. என்ன அவ்வளோ உட்காந்து மூச்சு பிடிச்சிட்டு பேசிக்கிட்டு இருக்கீங்க? அதில் வேற உருட்டுறானுங்க. 5,00,000 ரூபா கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டார் பார்த்திபன், அது பண்ணாரு இது பண்ணாருன்னு. கொடுக்கலன்னு தெரியுமா அப்படின்னாரு. இவனுங்க சொல்ற பொய் இருக்குது. எனக்கு என்னன்னு, ஏய் நீலாம் எப்படியா பத்திரிக்காரன் ஆகுற? அவர் என்ன பண்ணார் தெரியுமா? உனக்கு தெரியுமா? ஒரு நாள் தெரியும் 2026 என்ன பண்ணாருன்னு. உனமா தொகுதிக்கு 1000 பேர் 10,000 பேர் ஓட்டு போறது இருக்கிறான்றத வச்சுக்கிட்டு உருட்டுனா பெரிய கமல்ஹாசன், அவ்வளவுதான். இதே விஜய் பாருங்க, தேர்தலாம் முடிஞ்சவொன்னா எங்க போய் நிக்கிறாரு, எப்படி போறாருன்னு பாருங்க. ஜனநாயகம் வராது தெரியும்ல, ஏப்ரலுக்கு தேர்தலுக்கு அப்புறம் தான். எலெக்ஷனுக்கு வராது. படத்தையே வெளியே கொண்டு வரதுக்கான ஒரு நாலேஜ் இல்லாத ஒரு தலைவன் நாட்டையா கொண்டு வர போறான். நான் கேக்குறேன், இப்பவே வெளியே வர்றதுக்கு போலீஸ் பர்மிஷன் அதுன்றீங்களா? நாளைக்கு ஒரு 30 எம்எல்ஏ ஜெயிச்சிட்டீங்க, நீங்க தான் தலைவர், சட்டசபைக்கு வருவீங்களா? டிடிவி தினகரன்லாம் வந்தாங்க சட்டசபைக்கு, ஒரு ஆளா இருக்கும்போதே வந்தாங்க. 62 எம்எல்ஏக்களை சஸ்பெண்ட் பண்ணப்போ ஜெயலலிதா தனியாலாம் வந்து சட்டசபையில சண்டை போட்டாங்க, தைரியமா நின்று பேசினாங்க. அந்த சைடு ஃபுல்லா கும்பல், இவங்க ஒரு ஆள் மட்டும் இந்த சைடு பேசினாங்க. நீ வருவீங்களான்னு கேட்குறேன், சட்டசபைக்கு வருவீங்களா? சரி வந்துட்டு என்ன பேசுவீங்க? இந்த வெட்டு சவால்லாம் விட முடியாது. என்ன தெரியும், என் உச்சத்தை விட்டு வரேன்றீங்க. என்ன உச்சத்தை விட்டு ஏன் வர்றீங்க? மக்கள் பிரச்சனை பாதிக்கப்பட்டிருக்காங்கன்றீங்க. என்ன மக்கள் பிரச்சனை பாதிக்கப்பட்டாலும் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நேரத்துக்கு உங்களுக்கு பத்திரிகையாளர் சந்திக்கிறதா உங்களுக்கு பிரச்சனையே வராது, நீங்க பேசியிருப்பீங்க. அட பத்திரிகையாளர் நீங்க சாதாரண கடைநிலையில இருக்கிற ஸ்போக்ஸ் பர்சன் சந்திக்கிறாப்புல, இந்த பூசா யாரும் சேர்ந்துக்கிறாரு, இந்த பெலிக்ஸ் கூட நின்றுந்தாரு, அவர் சந்திக்கிறாரு, பேசுறாரு. ராஜ்மோகன் தட்டு மாதிரி அப்படி இப்படி இப்ப பேச ஆரம்பிச்சிட்டாரு. மற்றதுக்கெல்லாம் லா வர மாட்டேங்குது, கலகம் கலகம் கலகம்ன்றாங்க, ஏதாவது வளரிட்டு இருக்காங்க. அதுவும் இந்த ஆதவ ஒரிஜினா வளரலாம் அர்த்தமே இல்லை. ஒண்டிக்கு ஒண்டி கூப்பிடுறாரு, தமிழே இல்ல முதல்ல ஒண்டிக்கு ஒண்டி கூப்பிடுறாரு அமைச்சரை. ஒரு கோபம் வந்துட்டா என்ன பேசணும்னு தெரியாம பேசுறது. அருண்ராஜ் அவரு என்ன பேசுறான்னு தெரியல, இப்படிதான் போய்கிட்டு இருக்குது. இது என்ன கட்சி இது? மிக நன்றி சார், பல்வேறு தகவல்களுக்கு நன்றி.